ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது. இது குறித்து தமிழக அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாட்டில் ஆதார் அட்டைகளைப் போலவே ரேஷன் அட்டைகளைப் போலவே பிறப்பு இறப்பு சான்றிதழ்களும் மிகவும் அவசியமானதாகிவிட்டதுன்னு சொல்லலாம். குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது முதல் ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு உள்ளிட்ட அரசு வழங்கும் அடையாள அட்டைகளை பெறுவது வரை இந்த பிறப்பு சான்றிதழ் தேவையாக இருக்கிறது. இந்த சான்றிதழை மருத்துவமனை நிர்வாகமே பதிவு செய்து கொடுத்து விடுகிறது. அதன்படி குழந்தையின் பெயரை மட்டும் நாம் பிறப்பு பதிவாளரிடம் சென்று தேவையான ஆவணங்களை அளித்து சேர்த்து கொள்ளலாம். நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடிமகனும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பிறப்பு குறித்த விவரங்களை பதிவு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுவும் பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்குள் ஒவ்வொரு பிறப்பும் பதிவு செய்யப்பட வேண்டும். தற்போது பிறப்பு சான்றிதழ் நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணமா இருக்குது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் சட்டம் 2023 மூலம் இந்த சட்டம் திருத்தத்துடன் சமீபத்தில் அமலாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் மூலம் இனி பிறப்பு சான்றிதழை முக்கியமான ஆவணமாக பயன்படுத்த முடியும். இதன் மூலம் ஆன்லைன் வழியாக மத்திய அரசின் தளங்கள்ல இந்த சான்றிதழ்களை டவுன்லோட் செய்ய முடியும். ஆதார் அட்டையை எப்படி ஆவணமாக பயன்படுத்துகிறோமோ அதே போல் இதையும் பயன்படுத்த முடியும். இந்த நிலையில் தமிழகத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களுக்கு பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயம் என்று உத்தரவு வெளியாகிருக்குது. இது குறித்து பார்த்தீங்கன்னா, மாநில பிறப்பு இறப்பு பதிவாளரும் பொது சுகாதாரத்துறை இயக்குநருமான செல்வ விநாயகம் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்து கடிதம் ஒன்றையும் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வதில் பொதுமக்கள் பதிவேடு கட்டமைப்பு என்ற அதாவது CRS முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே பார்த்தீங்கன்னா, நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடைவதை உறுதிப்படுத்த CRS அமைப்பின் கீழ் இறப்பு பிறப்பு சான்றிதழை பதிவு செய்யும் போது ஆதார் எண்ணையும் சேர்ப்பது முக்கியம். அந்த சான்றிதழ்கள் தனிநபரின் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என இந்திய பதிவுத்துறை தலைவர் தெரிவிச்சிருக்காரு. எனவே பிறப்பு சான்றிதழ் கோரி பதியும் போது தாய் அல்லது தந்தையின் ஆதார் எண்ணையும் இறப்பு சான்றிதழுக்கு உயிர் இழந்தவரின் ஆதார் எண்ணையும் பதிவேற்ற வேண்டும். அவ்வாறு கடந்த மாதம் மேற்கொண்ட ஆதாருடன் இணைத்த பிறப்பு இறப்பு பதிவின் விவரங்கள் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, மாவட்டங்கள், நகராட்சிகள், ஊராட்சிகள், மருத்துவமனை வழியாக அனுப்பப்பட்டிருக்கு. அதில் சென்னை உள்பட சில மாவட்டங்களில் மிக குறைந்த விகித ஆதார் எண்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குவதுடன் பதிவு நடவடிக்கைகளில் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.